சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்த இளம்பெண்ணை பின்தொடர்ந்து சென்ற இளைஞருக்கும் இளம்பெண்ணுக்கும் இடையே முற்றிய வாக்குவாதம். இளம்பெண்ணை கீழே தள்ளிவிட்டு கத்தியால் குத்தி கொன்ற கொடூரம். மக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள மிக முக்கிய சாலையில் கொடூர சம்பவத்தை நிகழ்த்திவிட்டு தப்பி ஓடிய இளைஞன் யார்? இளம்பெண் மீது அப்படி என்ன ஆத்திரம் நடந்தது என்ன? கர்நாடக மாநிலம் உத்தர கன்னடாவில் உள்ள மிக முக்கியமான சாலை அது. அங்க இங்கன்னு நூற்றுக்கணக்கான மக்கள் பரபரப்பா போயிட்டு இருந்தாங்க. இப்படிப்பட்ட படு பிஸியான ரோட்ல ஒரு இளம்பெண்ணோட அலறல் சத்தம் பயங்கரமா கேட்டிருக்கு. உடனே அந்த வழியா போயிட்டு இருந்த மக்கள் என்ன ஏதுன்னு போய் பார்த்திருக்காங்க. அப்போ இளைஞன் ஒருத்தன் அந்த இளம்பெண்ணோட கழுத்தை நெரிச்சு கீழே தள்ளி தன்னோட காலால கழுத்தை மிதிச்சிருக்கான். அதோட கண்ணிமைக்கிற நேரத்துல தான் வச்சிருந்த கத்தியை எடுத்து அவங்கள சரமாரியா குத்தி கிழிச்சிருக்கான். தூரத்துல இருந்து மக்கள் சிலர் ஓடி வரதை பார்த்த அந்த இளைஞன் வேக வேகமா தன்னோட பைக்கை எடுத்துட்டு அங்க இருந்து தப்பிச்சு போயிருக்கான். இந்த கொடூர சம்பவத்தை பார்த்த சிலர் உடனடியா போலீஸுக்கு போன் பண்ணி தகவல் சொல்லி இருக்காங்க. அடுத்து சம்பவ இடத்துக்கு வந்த காவலர்கள் ரத்த வெள்ளத்துல கிடந்த இளம்பெண்ணை மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சாங்க. ஆனா ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்குள்ள அவங்க உயிரிழந்துட்டாங்க. அதுக்கு பிறகு இளம்பெண்ணை நடு ரோட்ல வச்சு கொடூரமா கொன்னுட்டு தப்பிச்சு போனவனை தீவிரமா தேடிட்டு இருந்தாங்க. இதுக்கிடையில இளம்பெண்ணை கத்தியால குத்தி கொலை செஞ்சவன் எல்லாப்பூர் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அவனை சரணடைஞ்சிருக்கான். அடுத்து போலீஸ் விசாரணைக்கு அப்புறம் தான் அந்த இளைஞன் எதுக்காக இளம்பெண்ணை இவ்வளவு கொடூரமா கொன்னாங்கிற விஷயமே தெரிய வந்திருக்கு. எல்லாப்பூரை சேர்ந்த ரஞ்சிதாங்கிற இளம்பெண்ணுக்கு கடந்த 10 வருஷங்களுக்கு முன்னாடி கல்யாணமாகி ஒரு குழந்தை இருக்கு. இதுக்கு நடுவுல கணவன் கூட ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமா விவாகரத்து வாங்கி தன்னோட தாய் வீட்டுல வாழ்ந்துட்டு இருந்த ரஞ்சிதா அரசு பள்ளியில சத்துணவு ஊழியரா வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த சூழல்ல அதே ஏரியாவை சேர்ந்த ரஃபீக் அப்படிங்கிற இளைஞனோட பழக்கம் ஏற்பட்டு இருக்கு. ஆரம்பத்துல நண்பர்களா பழகிட்டு இருந்த 2 பேரும் நாளடைவுல காதலிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ரஃபீக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிருச்சு. ஆனா 3 வருஷத்துக்கு முன்னாடியே மனைவி கூட விவாகரத்து வாங்கிட்டு தனியா தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்கான். ஏற்கனவே மனைவியை பிரிஞ்சு தனியா வாழ்ந்துட்டு இருக்கிற ரஃபீக்கு ரஞ்சிதாவோட ரிலேஷன்ஷிப் கொலை பட்டினியில இருந்தவன் கையில பிரியாணியை கொடுத்த மாதிரி இருந்திருக்கு. அடிக்கடி தனிமையில சந்திச்சு எல்லை மீறி பழகிட்டு இருந்த ரஃபீக் ரஞ்சிதாவோட அன்பும் பாசமும் தனக்கு மட்டும்தான் கிடைக்கணும், அதுவும் கடைசி வரை கிடைக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கான். உன் குழந்தைய விட்டுட்டு என் கூட வந்துரு, உன்னை ராணி மாதிரி வச்சு பாத்துக்கிறேன்னு சொல்லி தன் கூடவே கூட்டிட்டு போக பார்த்திருக்கான். அதுக்கு என் குழந்தைய விட்டுட்டெல்லாம் வர முடியாதுன்னு சொல்லி ரஃபீக் கூட போக மறுத்திருக்காங்க. ராணி மாதிரி வச்சு பார்த்துப்பேன்னு சொல்றேன், என்ன நம்பி வரமாட்டேங்கிறாளேன்னு கோபப்பட்டு சண்டை போட்டிருக்கான். மனைவியும் கூட இல்ல, தனக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணும் கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டாலே நம்ம தனி மரமா நிக்கிறமேன்னு யோசிக்க ஆரம்பிச்சிருக்கான். இந்த யோசனை தான் ரஞ்சிதாவை கொல்லணுங்கிற வெறிய அவனுக்குள்ள ஏற்படுத்தி இருக்கு. என் கூட வாழாதவ வேற யார் கூடவும் வாழவே கூடாதுன்னு முடிவு பண்ண ரஃபீக் அவங்கள கொலை செய்ய துடிச்சிருக்கான். சம்பவத்தன்னைக்கு வழக்கம் போல ரஞ்சிதா வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருந்தாங்க. அப்போ அங்க பைக்ல வந்த அவங்கள வழிமறிச்சு தன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி மறுபடியும் வாக்குவாதம் பண்ணி இருக்கான். அப்போ 2 பேத்துக்கும் நடுவுல பயங்கர வாக்குவாதம் ஏற்பட்டதால ரஞ்சிதா அங்க இருந்து கிளம்ப முயற்சி பண்ணி இருக்காங்க. அப்போ அவங்க பின்னாடியே போன ரஃபீக் கத்தி எடுத்து அவங்கள சரமாரியா குத்தி துடிக்க கொன்னுட்டு ஸ்டேஷன்ல போய் சரணடைஞ்சிருக்கான். விசாரணையில மொத்த உண்மைகளும் தெரிய வரவே அவன் மேல கொலை வழக்கு பதிவு செஞ்ச போலீஸ் அவனை கைது பண்ணி சிறையில் அடைச்சிருக்காங்க.